Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு டின்னர் கம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினா முடக்கத்தான் கீரை தோசை. இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து கொடியில இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாரத்துல ஒரு 2 தடவை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடக்கு வந்து அறுத்தான் அப்படின்ற அது வந்து அந்த பேர் தான் வந்து அப்படியே வந்து மாறி முடக்கத்தான் அப்படின்னு மாறி இருக்கு. என்ன இதோட வேலை முக்கியமானு பாத்தீங்கன்னா நல்ல அந்த மூட்டு வரையில இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வாரம் ஒரு 2 தடவை எடுத்துக்கோங்க. தோசையா மட்டும் இல்ல, சூப்பு வைக்கலாம், துவையல் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு தோசை பண்ண போறோம். மெயினா பாத்தீங்கன்னா இதுல வந்து தோசை வந்து நீங்க ரொம்ப புளிச்சு போன மாவுல ஆட்டி ரொம்ப நாள் ஆன மாவுல எல்லாம் சேர்த்து பண்ணினீங்கன்னா சுத்தமா வந்து யூஸே இல்லை. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ஒண்ணு அரிசி ஊற வச்சு நீங்க ஆட்டுவீங்க இல்லையா, அதுல வந்து இதை போட்டு ஆட்டி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அரைச்சு ஒரு 2 மணி நேரம் ஆன மாவுல சேர்த்து பண்ணுங்க. அப்ப மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கீரை இருக்கு, இவ்வளோ நமக்கு தேவைப்படாது. இதுல இருந்து வந்து கரெக்டா ஒரு கை இப்படி நரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ தோசைக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கரெக்டா இந்த ஒரு கை அளவுக்கு கீரை இதை சேர்த்திடுங்க. இது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு 2-3 துண்டு சேர்த்திக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் வதக்கியும் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டனாலே அந்த ஒரு ஹெல்தியே இல்லாத மாதிரி ஆகிடும். நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி கீரையில் தோசை பண்ணுறப்ப நீங்கள் அதை வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு. இது கூட இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை மாவில் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாவு வந்து கரெக்டாக 2 கப்பு மாவு இருக்கும். 2 கப்பு மாவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்த கீரை வந்து அளவு ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் வந்து நீங்கள் கீரை கூடயே சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வந்து மொறுன்னு தோசை ஊற்றி அதில் நிறைய எண்ணெய் விட்டு சாப்பிடாதீங்க. இதுக்கு வந்து நம்ம லைட்டாக மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மொந்தமாக ஊற்றிட்டு எடுத்துடலாம். இதில் வந்து அடை கூட பண்ணலாம் நீங்கள். இது ஏன் வந்து தோசையாக வந்து அப்படி மொறுன்னு எண்ணெய் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா, நம்ம அதை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த சுத்தமாக அந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால தான். இந்த அளவுக்கு மட்டும் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். திருப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளோதான். ரொம்பவுமே ஹெல்தியான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார், தேங்காய் சட்னி, இதுக்கெல்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.